இப்போ in sum பார்க்கலாம். The density function of a continuous random variable x is given by f of x பார்த்தீங்கன்னா different intervals கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Find the value of a and CDF of x. இந்த a கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு as usual தான் இருக்கும். பட் CDF வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ஒரு டிஃபரெண்டான சம் இது. ஓகே. இப்போ in sum பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கான்ஸ்டன்ட் a கண்டுபிடிக்க போறோம். So since f of x is continuous, we know that integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1. இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல f வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ இதுல வந்து ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இன்டர்வல்ல இருக்கிறதுனால எல்லா இன்டர்வல்லையும் இது ஸ்பெசிஃபை பண்ணணும். 0 to 1 அப்படின்னு போகும்போது 0 to 1ல f of x ஓட வேல்யூ ax into dx plus integral 1 to 2 1 to 2ல f of x வந்து a dx plus integral 2 to 3 2 to 3ல a வந்து பத்தி f of x வந்து a into 3 minus x into dx plus last interval பார்த்தீங்கன்னா 2 to otherwise சொல்லிருக்காங்க. மற்ற இன்டர்வல்லாம் 0, ஸோ அதனால நம்ம அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இதோட வேல்யூ எல்லாம் சேர்ந்தது என்னன்னா 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஏவை வெளியில எடுத்துட்டு எக்ஸை இன்டர்வல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1 பிளஸ் இங்க ஏவை வெளியில எடுத்துட்டு எக்ஸ் டிஎக்ஸ் பண்ண எக்ஸ் அதோட லிமிட் 1 to 2. ஓகே, பிளஸ் இங்கேயும் ஏவை வெளியில எடுத்துட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 3 வந்து 3x மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் x வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் லிமிட் 2 to 3 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 1/2 மைனஸ் லோயர் லிமிட் 0 பிளஸ் ஏ இன்ட்டு இதுல வந்து அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 2 லோயர் லிமிட் வந்து 1 பிளஸ் ஏ இன்ட்டு இங்க பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் போடும்போது 3 into 3 9 மைனஸ் 3 ஸ்கொயர் 9/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 2 போட்டீங்கன்னா 3 2s are 6 மைனஸ் 2 ஸ்கொயர் 4/2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளியரா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா இது a/2, இது வந்து 2 - 1 1 1 into a பிளஸ் இந்த இடத்துல பார்க்கும்போது a இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணணும். கொஞ்சம் ப்ராப்பரா சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி பண்ணலாம்னா 9 into 2 18 18 minus 9 9/2. இதுல பாத்தீங்கன்னா 6 2s are 12 12ல 4 பண்ணா 8, ஸோ மைனஸ் 8/2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா a/2 பிளஸ் a வந்து 3a/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2a பிளஸ் a 3a/2 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா 9 - 1 சாரி 9 - 8 1 அப்போ 1/2 அப்போ a/2 இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஈஸியா பண்ணிடலாமா? டினாமினேட்டர் சேம் 3a பிளஸ் a வந்து 4a/2 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல இது கேன்சல் பண்ணா 2 ஆயிடும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 1/2. ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தது ஏ, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்க போறது சிடிஎஃப் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சிடிஎஃப்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதுல அந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து வந்து இங்க வச்சுட்டு இதுல இருந்து எப்படி நம்ம அதை டெவலப் பண்றதை சொல்றேன். ஓகே, பாத்தீங்களா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எப்படி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0 less than or equal to x less than or equal to 1 இந்த இன்டர்வல்ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 போடணும். சாரி 0 to 1 கொடுத்துருக்கல, ஆனா மேக்ஸிமம் வந்து எக்ஸ் ரீச் பண்றதுனால 0 to x போட்டு அந்த இன்டர்வல்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ax, பட் ஏவோட வேல்யூ 1/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ax into dx. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, இங்க ஏவோட வேல்யூ 1/2ன்றனால அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டே வரணும். ஓகே, இப்போ இதை பாத்தீங்கன்னா ஃபர்தரா இதுல ஈஸி. இப்போ 1/2 நம்ம வெளியில எடுத்துட்டு எக்ஸ் இன்டல் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 0 to x. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா எக்ஸ் லிமிட் இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 4. அப்போ 0 to 1ல எக்ஸ் ஸ்கொயர் பை 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இன்டர்வல் 1 to 2ல கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சரி, இதே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 to 2ல எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் கவனிங்க. 1 less than or equal to x less than or equal to 2. இப்போ இந்த இன்டர்வல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ்னு ப்ரீவியஸ் வரையில 1/1 ஆட் பண்ணி பண்றது தான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த இன்டர்வல் பண்ணும்போது டைரக்டா இதுக்கு போகக்கூடாது, இதையும் சேர்த்து ஆட் பண்ணி போடணும். அப்போ இதுல ஆட் பண்ணும்போது இன்டகிரல் 0 to 1 ax, ஏன்றது 1/2 ax dx பிளஸ் 1 to 2 இன்டர்வல் போது 1 to 2, 1 to 2 போடக்கூடாது, எக்ஸ் தான் போடணும். ஏன்னா எண்ட் லிமிட் எப்பவுமே எக்ஸ்ல தான் முடியணுன்றது இந்த ஃபார்முலா, புரியுதுங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் கொடுக்கறதுனால. அப்போ நம்ம இந்த 0 1 to 2ல வரும்போது இந்த 1 to எக்ஸ்ன்னு போட்டு f of x dx, அந்த இன்டர்வல் f of x இருக்கும் பாருங்க. அந்த இன்டர்வல் f of x வந்து ஏவா இருக்கு, பட் ஏ தான் 1/2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1/2 into dx. இவ்வளவுதான் இந்த இன்டர்வல்ல. சரி, இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி இன்டர்வல் பண்ணி லிமிட்டை கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்ப என்ன பண்ண போறீங்க? 1/2 வெளியில எடுத்து எக்ஸ் பண்ணா x²/2 வித் த லிமிட் 0 to 1 பிளஸ் 1/2 வெளியில எடுத்துக்கிட்டு dx பண்ணா எக்ஸ், அதோட லிமிட் 1 to x. அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது x² வராது, ஏன்னா எக்ஸ் தான் 1 சொல்லிட்டு 1 போடுறோம்ல, அப்போ 1/4. பட் இங்க வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் இருக்கு பாருங்க, அப்பர் லிமிட் போடும்போது எக்ஸ் மைனஸ் லோவர் லிமிட் 1 போட்டீங்கன்னா 1. ஸோ இதை தான் நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இந்த 1/2 உள்ள கொண்டு போகணும். ஸோ 1/4 பிளஸ் x/2 மைனஸ் 1/2. இப்போ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு x/2 இதை அப்படியே விட்டுட்டு 1/4 மைனஸ் 1/2 அப்படி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது மைனஸ் 1/4 வரும். ஏன்னா 1/4 மைனஸ் 1/2 வந்து எல்சிஎம் 4 எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் 2 மைனஸ் 1/4. சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த இன்டர்வல். இந்த இன்டர்வல் 1 to 2ன்ற இன்டர்வல்ல f of x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இன்டர்வல் 2 to 3ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த இன்டர்வல் 2 to 3 போடும்போது 2 < x < 3 இந்த இன்டர்வல் போடும்போது அப்ப அதுக்கான f of x எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க பாருங்க. f of x is equal to, நான் பேசல குமுலேட்டிவ்னும் போது 2 to 3 நீங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் 0 to 1 பிளஸ் 1 to 2 பிளஸ் 2 to x போடணும். கடைசியா முடிக்கிறது மட்டும் x போடணும் சொல்லியிருங்க. அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 0 to 1 இன்டகிரல் 0 to 1 a வந்து 1/2 x dx பிளஸ் 1 to 2 இன்டகிரல் 1 to 2 a வந்து 1/2 x 1/2 dx பிளஸ் அடுத்தது வந்து 2 to 3. ஆனா இங்க 2 to 3 வந்து எண்ட் லிமிட் வந்து x கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்டகிரல் 2 to x f of x அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா a into 3 minus x, a தான் 1/2 ஆச்சு, 1/2 into 3 minus x into dx. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துனால ஒவ்வொன்றா இன்டர்வல் பண்ண போகிறேன். 1/2 வச்சுக்கிட்டு எக்ஸை பண்ணால் x²/2 லிமிட் 0 to 1 பிளஸ் 1/2 வச்சுட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா dx பண்ணால் எக்ஸ், அதோட லிமிட் 1 to 2 பிளஸ் இதில் 1/2 வெளியில் எடுத்துட்டு 3 பண்ணா 3x மைனஸ் x என்டர் பண்ணுங்க x²/2 வித் த லிமிட் 2 to x. அவ்வளோதான். இப்போ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான லிமிட் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டை கொண்டு வந்து 1 போட்டிங்கன்னா இப்போ 1/4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 2 மைனஸ் 1 பிளஸ் 1/2 இன்ட்டு இதில் வந்து அப்பர் லிமிட் x போட்டிங்கன்னா 3x மைனஸ் x²/2 மைனஸ் லோவர் லிமிட் 2 போட்டிங்கன்னா 6 மைனஸ் 4/2. ஓகே, சரி. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா 1/4 பிளஸ் 2 மைனஸ் 1 அப்போ 1/2 பிளஸ் 1/2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி எப்படி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். இப்போ வந்து 6x மைனஸ் x²/2 இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் பண்ண 2 ஆகிடும். 6 மைனஸ் 2 4, அப்போ மைனஸ் 4. அப்போ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/4 பிளஸ் 1/2 இந்த 1/2 கூட உள்ள கொண்டு போயிடுங்க. இப்போ 1/4 பிளஸ் 1/2 பிளஸ் 6x மைனஸ் x²/4 மைனஸ் இந்த 1/2 உள்ள போச்சுன்னா மைனஸ் 2. ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ்லாம் எடுத்து 1/4 பிளஸ் 1/2 மைனஸ் 2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 பிளஸ் 2 மைனஸ் 8. இது வந்து 3 மைனஸ் 5/4. ஸோ ஓவராலா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 5/4 பிளஸ் 6x மைனஸ் x²/4. இதுதான் இந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எல்லா இன்டர்வலுக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஓவராலா இது எடுத்து எழுதும் போது கேபிட்டல் f of x எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்னு சொல்றேன். CDF
குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இப்போ அது கண்டுபிடிக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துறேன். எப்படி போடணும்னா ஒரு லைன் போட்டுருங்க, இன்டர்வல் மாதிரி. இது வந்து -∞ to +∞. இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 0, 1, 2, 3 இருக்கா. அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கும் 0 பார்த்தீங்கன்னா 0 இங்க இருக்கும், 1 இங்க இருக்கும், 2 இங்க இருக்கும், 3 இங்க இருக்கும். இப்போ இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0க்கு முன்னாடி ஒரு இன்டர்வல், 0 to 1 ஒரு இன்டர்வல், 1 to 2 ஒரு இன்டர்வல், 2 to 3 ஒரு இன்டர்வல், 3 to 4 ஒரு இன்டர்வல். இந்த கேபிட்டல் F of X எப்படி எடுத்து கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இது மாதிரி பிரிச்சுக்கணும். இதுல 0க்கு முன்னாடி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா 0க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து 0 தான், ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0ல வந்து 0. அடுத்தது 0 to 1, 0 to 1ல தான் நம்ம கண்டுபிடிச்சோமே. மேல பாருங்க, 0 to 1ல x square by 4, 0 to 1ல x square by 4. ஸோ அப்போ இது x square by 4, 0 less than or equal to x less than or equal to 1. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 to 2. அப்போ அந்த 1 to 2 ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க. 1 to 2 ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா x by 2 minus 1 by 4, x by 2 minus 1 by 4, x by 2 minus 1 by 4. இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 1 to 2. ஓகே, இப்போ அடுத்தது 2 to 3 ரேஞ்சில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்க. இந்த 2 to 3 ரேஞ்ச் இது எங்க இருக்குது பாத்தீங்களா, அது நம்ம கண்டுபிடிச்சது வந்து இதுதான், -x² + 6x கண்டுபிடிச்சு பாத்தீங்களா, அது அப்படிங்க எழுத வேண்டியதுதான். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா -x² + 6x - 5/4 இந்த ரேஞ்சில் நம்ம கண்டுபிடிச்சது. இது என்ன ரேஞ்சுனா இது 2 less than or equal to x less than 2 to 3ல இதை கண்டுபிடிச்சோம். அப்போ 3க்கு மேல என்ன வரும்னா குமுலேட்டிவோட மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ 3க்கு மேல கண்டுபிடிச்சது எப்பவுமே 1ன்னு எழுதி x greater than 3ன்னு போடணும். ஸோ இதுதான் cumulative distribution function capital F of x for the given function in different interval. சரிங்களா? ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான சம், நம்ம கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம கேபிட்டல் F of x கண்டுபிடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது 0லயும் கடைசியில முடிக்கிறது வந்து 1லயும் இருக்கணும். மற்ற எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சது எழுதிடணும். சரிங்களா? அவ்வளவுதான் சம்.